Good morning students. I am MRK. Today class 12th standard max chapter 12th 12வது யூனிட் பார்த்துட்டு இருக்கோம். சாப்டர் பிரிவு டிஸ்ட்ரிக்ட் மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸசைஸ் 12.1 குரூப் அப்படின்னு சொல்கிறது மாடர்ன் அல்ஜிப்ரா அப்படின்னு சொல்லுவாங்க, தனிநிலை கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஃபஸ்ட்டு வாட் இஸ் கிவன், அந்த கிவன் ஆப்ரேட்டிங் எடுத்து எழுதிரு. ஸ்டார் இஸ் பைனரி அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏ ஸ்டார் பி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை 2 கமா அதாவது சச் தட் ஏ கமா பி பிலாங்ஸ் டு கியூ அப்படின்னு அர்த்தம். இதில் ஸ்டார் இஸ் பைனரி, ஸ்டார் இஸ் ஏ பைனரி ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்கிறது, சரியா? இல்லை ஸ்டார் ஆப்ரேஷன் அப்படின்னு எழுதிக்க. ஸ்டார் இஸ் பைனரி ஆப்ரேஷன், ஸ்டார்ன்றது ஆப்ரேஷன். ஏன்னா மல்டிப்ளை வரலாம், டிவைட் வரலாம், அந்த மாதிரி பைனரி ஆப்ரேஷன்றது அதுக்காண்டி சொல்கிறது ஸ்டார் ஆப்ரேஷன். ஓகே, டினோட் பண்ணி காமிச்சிக்கோ. சரி, ரைட். நெக்ஸ்ட்டு என்னென்ன கேட்டிருக்கு, அதாவது எக்ஸிஸ்டன்ஸ்னு கேட்டிருக்கு. எதாவது ஐடென்டிட்டியும் இது எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் இன்வர்ஸ் அப்படின்னு கேட்டிருக்கு. அதாவது என்ன சொல்கிறது, சரியாக தவறா அப்படின்ற மாதிரி. அதாவது என்ன செய்ய முடியும், காண இயலும் அப்படின்னு சொல்லுவோம்ல, அது மாதிரி ட்ரூ அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கு. ரைட்டு, இப்போ நான் வர்றேன். ஃபஸ்ட்டு ஐடென்டிட்டி அப்படின்னு கண்டுபிடிப்போம். ஐடென்டிட்டிக்கு ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணும். நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா, ஈன்றது ஐடென்டிட்டி எலமெண்ட். லெட் இ பி த ஐடென்டிட்டி, லெட் இ பி த ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு தெரியணும். ஐடென்டிட்டி எலமெண்ட் அப்படின்னு தெரியணும். ரைட்டு, அப்போ ஏ ஸ்டார் இ ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு இ ஸ்டார் ஏ ஈக்குவல் டு ஏ அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா சொல்கிறது? அப்போ நான் இதிலேருந்து இ கண்டுபிடிக்க போகிறேன். ஏ ஸ்டார் இ ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் இ பை 2 அப்படின்னு அர்த்தம். சரியான்னு பாரு, ஏ ப்ளஸ் இ பை 2 அப்படின்னு இதுக்கு அர்த்தம். அப்போ இது என்ன, ஐடென்டிட்டிஸ் எக்ஸிஸ்ட் பிலாங்ஸ் டு கியூ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு இ ஸ்டார் ஏக்கு கண்டுபிடிச்சாலும் அதுதான் வரும். இ ஸ்டார் ஏன்னு கண்டுபிடிச்சாலும் இ ப்ளஸ் ஏ பை 2 அப்படின்னு தான் வரும். ரெண்டும் ஒன்று தான். பிலாங்ஸ் டு என்னது, கியூ. சரியா சொல்கிறது? அப்போ ஐடென்டிட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் ஐடென்டிட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். தேர்ஃபோர் ஐடென்டிட்டி is true அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு இன்வர்ஸ். லெட் ஏ இன்வர்ஸ் பி த இன்வர்ஸ் ஆஃப் ஏ. அப்போ ப்ராப்பர்ட்டி ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு ஏ இன்வர்ஸ் ஸ்டார் ஏ ஈக்குவல் டு இ. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், குட். இப்போ நான் இதில் ஒன்று ஏ ஸ்டார் ஏ இன்வர்ஸ் எடுத்துகிட்டு ஈக்குவல் ஈன்னு எடுத்துகிட்டு கணக்கு செய்கிறேன். இதுக்கு என்ன வந்துடும், ஏ ப்ளஸ் ஏ இன்வர்ஸ் பை 2 ஈக்குவல் டு, இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம் பாரு, என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், இ ப்ளஸ் ஏ பை 2 அப்படின்னு எழுதுகிறேன். எதுக்கு, இன்வர்ஸ் கண்டுபிடிச்சதை. இதை கண்டுபிடிச்ச எழுதிட்டோம்னா 2 கேன்சல் ஆயிரும். 2 என்ன ஆயிரும், கேன்சல் ஆயிரும். இங்கனக்குள்ளே கண்டுபிடிச்சிருவோமா? சரி, இங்கேயே கண்டுபிடிப்போம். அப்போ என்ன ஆகும், 2 கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ஏ ப்ளஸ் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ ப்ளஸ் ஏ. இந்த சைடு கொண்டு போனால் ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இ என்ன வரும், ப்ளஸ் ஏ மைனஸ் ஏ. ரெண்டையும் அடிச்சிட்டோம்னா அப்போ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வந்துடுச்சு, இ அப்படின்னு வருது. ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது, இ அப்படின்னு வருது. சரிங்களா சொல்கிறது? தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் இஸ் எக்ஸிஸ்ட். இது பிலாங்ஸ் டு கியூ இஸ் எக்ஸிஸ்ட். தேர்ஃபோர் ஏ இன்வர்ஸ் ஆக்சியம் இஸ் இன்வர்ஸ் அது என்ன, ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அல்லது ஆக்சியம் இஸ் ட்ரூ. ப்ராப்பர்ட்டி இஸ் ட்ரூ அப்படின்னு அர்த்தம்.
கிடைக்கக்கூடிய ஆன்சரானது அதுக்குள்ளேயே இருக்கணும் அப்படின்றத ப்ரூவ் பண்ணி காட்டுறது. ஓகே, இதில் வந்து நான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிட்டேன். ஏன்னா கண்டுபிடிச்சனால. ஓகே, இதுலேயும் கூட நம்ம செப்பரேட்டாக செய்யணும் அப்படின்னா கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எடுத்து செய்யலாம். இது ஒரு இதை மட்டும் எடுத்து செய்வோம். ஒரு இதை மட்டும் எடுத்து செஞ்சு பார்ப்போம். செப்பரேட்டாக எடுத்து கொண்டு வரேன். என்ன எடுத்து கொண்டு வரேன் அப்படின்னா ஈக்குவல் டு ஏ கண்டுபிடிச்சி பார்ப்போம். அப்போ கிராஸில் போனால் ஏ ப்ளஸ் ஈக்குவல் டு கிராஸில் போனால் 2a. அப்போ ஈக்குவல் டு 2a மைனஸ் ஏன்னு வந்துடும். அப்போ ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு ஏ அப்படின்னு வருது. ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வருது. ஈக்குவல் டு ஏ அப்படின்னு வருது. அப்போ இந்த ரூல் படி பார்த்தோம்னா ஐடென்டிட்டி இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு அர்த்தம். ஒய்ஸ் ஆர் நாட் ட்ரூன்னு சொல்கிறீங்க. ஏன்னா முன்னாடி சொல்லையில் நான் கண்டுபிடிச்ச சொல்லையில் எஸ்ன்னு சொல்லிட்டேன். ஆனால் இங்கே தப்பாக வருது. ஈக்குவல் டு ஏன்னு வருது அப்படின்னா அதாவது கான்ஸ்டண்ட்டாக தான் வரணும். ஏன்றது ஒரு வேரியபிள். இதுக்கு நம்பர் 1ன்னு கொடுக்கலாம், 2ன்னு கொடுக்கலாம், 3ன்னு கொடுக்கலாம், -1 கொடுக்கலாம், 4. அப்போ இது வேரியேஷன் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்மளுக்கு குரூப்பை பொறுத்த மட்டும், பைனரியை பொறுத்த மட்டும், அந்த குரூப்பை பொறுத்த மட்டும் ஒரே ஒரு ஐடென்டிட்டி தான் இருக்கணும். யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க. UNIQUE. ஏ இன்வர்ஸ் ஐடென்டிட்டியும் இன்வர்ஸும் இஸ் யூனிக் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டியே இருக்குது. அப்போ இதில் வந்து யூனிக் கிடையாது. இது வந்து மெனி நிறையா வரும் வரிசையாக. அதனால் therefore ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுதணும். ஐடென்டிட்டி டஸ் நாட் எக்ஸிஸ்ட்னு எழுது. டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு எழுது. ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் இல்லாதனால, ஐடென்டிட்டிஸ் கிடைக்காதனால இன்வர்ஸு டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படி எழுதிடலாம். அப்போ இது தேவையில்லை நம்மளுக்கு. சரிங்களா சொல்கிறது? அப்போ அதை கரெக்டாக பார்த்துக்கோம். ஐடென்டிட்டி வந்து எக்ஸிஸ்ட் ஆகாதனால, ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் ஆனால் தான் இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். புரியுங்களா சொல்கிறது? ப்ராப்பர்ட்டி அது, கண்டிஷன். அப்போ ஏன்னா ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் ஈன்னு தானே வருது. அப்போ ஐடென்டிட்டி எக்ஸிஸ்ட் இல்லாதனால இன்வர்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகாது. ஐடென்டிட்டிஸ் does not exist, therefore inverse is not exist. Inverse is does not exist அப்படின்னு எழுதிக்க. does not exist கண்டுபிடிக்க முடியாதுன்னு அர்த்தம். ஓகே, தேங்க்யூ.